பசித்த வயிற்றுடனும் அழுக்கு ஆடையுடனும் சாலையில் பல பிச்சைக்காரர்களை நாம் கண்டிருப்போம். தேனி மாவட்டத்தில் இந்த நிலை இல்லை. பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தி பிச்சைக்காரர்கள் இல்லாத மாவட்டமாக மாறி வருகிறது தேனி. கண்களில் பசிமயக்கம், உதவிக்கு ஆளில்லாத ஏக்கம். கடந்து செல்பவர்கள் உதவி புரிவார்கள் என்ற நம்பிக்கையில் கை நீட்டி உதவி வேண்டுவோரை அன்றாட வாழ்க்கையில் நாம் அடிக்கடி சந்தித்திருப்போம். மக்களின் அடிப்படை வசதிகளான உணவு, உடை, இருப்பிடத்திற்காக இயங்கும் இவர்களின் ஏக்கத்தை போக்கவும் பிச்சைக்காரர்கள் இல்லாத மாவட்டமாக தேனியை மாற்றும் முயற்சியிலும் இறங்கியுள்ளது நிர்வாகம். எங்கள் வீட்டுக்கார் இறந்து போனாங்க. எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளையும் இல்லை. எங்கள் வீட்டில் பிச்சை எடுத்தாத்தையும் சாப்பிட முடியும். அவங்க பிடிச்சி கொண்டாந்து இங்கே வச்சாங்கப்பா. அப்படியே இங்கே வந்து நாங்கள் இருக்கோம். எங்கள் பிள்ளை மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நல்லா சாப்பாடு தண்ணி துணிமணி எல்லாம் தராங்க. நாங்கள் அவருக்கு கவலையாக இருக்கோம்ப்பா. தற்போது வரை மாவட்டத்தில் 260 பிச்சைக்காரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களில் 204 பேர் மறுவாழ்வு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 56 பேர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்திய குடிமகன் என்பதற்கான எந்த ஆவணங்களும் இல்லாமல் இருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு தேவையான அரசின் ஆவணங்களை பெற்றுத்தந்து தொழில் செய்ய தேவையான உதவிகளையும் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிட்டிசன்ஷிப்ன்றதுல எதுவுமே இல்லை. ஆதார், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த இது எதுவுமே இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு முதியோர் உதவித்தொகை எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கிடைச்சிச்சுனாக்கா அதுக்கான வேலைகள் பண்ணலாம். அது தவிர்த்து அவங்க எல்லாருமே நாளைக்கு ஒரு சுயதொழில் பண்ணிட்டா நிச்சயம் அவங்க எல்லாருமே செல்ஃபாக நிற்கிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கான முழு முயற்சியில் எடுத்துட்டு இருக்கோம். பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு திட்டம் முழு அளவில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இனிமேல் புதிதாக பிச்சை எடுப்பவர் உருவாகாமல் இருக்க கண்காணிக்க குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் வெங்கடாச்சலம் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக யாசகம் கேட்டு யாராவது வந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கோ காவல்துறையினருக்கோ தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கும் போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 1.5 ஆண்டுகளாக தேனி மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பிச்சைக்காரர்கள் இல்லாத மாவட்டமாக முற்றிலுமாக மாறியுள்ளது தேனி மாவட்டம். இதுபோன்ற முயற்சி தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களுக்கும் பரவ வகை செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.